கற்பனை செய்து பாருங்கள். மாலை நேரத்து இளநீல ஆகாயம், அதை தழுவிக்கொண்டிருக்கும் வெண்மேகங்கள், மெல்ல தொட்டுச் செல்லும் தென்றல் காற்று, அதற்கு தலை வணங்கியபடி மேற்பார்வையால் வானத்தின் அழகை ரசிக்கும் மலர்கள். ஆகா என்று மயங்க வைக்கும்படி ரவ்வியமாக இருக்கிறதில்லையா? இந்த அழகில் மயங்கியபடி மலர்களின் மத்தியில் தானும் ஒரு மலராக நின்றிருந்தாள் இந்துமதி. வானத்தின் நிறத்தோடு பொருந்தி போகும்படி அவளும் கருநீல பட்டுப்பாவாடையும் இளநீல ஒற்றை தாவணியும் அணிந்து அழகுக்கு அழகு சேர்த்தாள். சுற்றிலும் நின்று தலையசைத்து அவளை வரவேற்று கொண்டிருந்த மலர்களின் அழகில் சொக்கி போயிருந்த அவளுடைய சௌந்தரியத்தைக் கண்டு வியந்த வண்டுகள் ரிங்கரிக்க மறந்தன. மலர்களில் அதிக அளவு மனம் பரப்பி அவளை கவர்ந்திழுக்க முயற்சி செய்த வண்ணம் இருந்தன. தென்றல் ஆவேசத்தோடு அவளை தழுவி அவளுடைய கவளத்தை தன்பால் திருப்ப முயன்றது. தென்றலோடு தானும் பறந்து செல்ல துடித்த தன் தாவணியின் முந்தானையை கையால் அடக்கியபடி வாதம் வடிவத்தில் இருந்த தன் அழகிய கண் இமைகளை மூடி மலர்களின் மனதை நாசியில் இழுத்து அனுபவித்தாள். அந்த அற்புதமான மாலை பொழுதில் அவள் அப்படி இமைகளை மூடியபடி நின்றிருந்த அழகை பார்த்த பட்டாம்பூச்சிகள் தம்முடைய அழகின் மேல் சந்தேகம் கொண்டன. இந்துமதி அப்படி நின்று கொண்டிருக்கையில் தூரத்தே எழுந்த டக் டக் என்ற காலடி ஓசை அவளுடைய கவனத்தை கலைத்தது. அவள் தன் இமைகளை திறக்காமலேயே வருவது யாராக இருக்கும் என எண்ணத் தொடங்கினாள். தென்றலாக இருக்க முடியாது. அது ஏற்கனவே வந்து அவளை தழுவி கொண்டிருக்கிறது. அதனுடைய காலடி ஓசை கேட்பதில்லை. மேலும் வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் நடக்க சோம்பல் படுபவை, பறந்து கொண்டே இருக்கும். அதனுடைய காலடி ஓசை கேட்கவே முடியாது. பின்ன யார் வருவது? மரச்செடிகளா? குழந்தைகளின் தேவதை கதைகளில் மட்டுமே இவைகள் நடக்கும், பேசும். டக் டக் என்ற காலடி ஓசை நெருங்கி வரவே இந்துமதி தன் கண் இமைகளை திறந்தாள். வெண்குதிரை ஒன்று வந்து கொண்டிருந்தது. தன் முதுகின் மேல் ராஜகுமாரன் ஒருவனை சுமந்தபடி குதிரை அவளை நோக்கிதான் வந்து கொண்டிருந்தது. அவன் அவளை நெருங்கி வர அவளுடைய இதய துடிப்பு அதிகமாயிற்று. எகிரி துடிக்கும் தன் இதயத்தை அவள் தன் மென்கரத்தால் தொட்டு அமைதியாக இரு என்று அதற்கு கட்டளையிட்டாள். அவன் இப்பொழுது அவளை நெருங்கிவிட்டான். அவனை பார்த்த அவள் அவனுடைய அழகிலே தன்னை பறிகொடுத்து மயங்கி நின்றாள். குதிரை மீது இருந்தபடியே அவளை நோக்கி குனிந்து தன்னுடைய வலது கரத்தை நீட்டினான் அந்த இளைஞன். அவளும் வெட்கத்துடன் தன் கரத்தை உயர்த்தி அவனை நோக்கி நீட்டினாள். கரங்கள் தொடாமல் விலகி நிற்கவே அவன் இன்னும் குனிந்து தன் கரத்தை, இந்து இந்து. சட்டென விழிப்பு வந்தது இந்துமதிக்கு. ஒரு கணம் திகைத்து பின் சுதாரித்து தான் தன் வீட்டில் தன் அறையில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். தன்னை நோக்கி நீட்டியிருப்பது ராஜகுமாரனின் கையல்ல, தன் தோழி வசுந்தராவின் கை என்பதை அறிந்ததும் அவளுக்கு கோபம் வந்தது. அவள் சட்டென படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். ஏண்டி கழுத, பூஜை வேலையில கரடியா வந்து எழுப்பிட்ட? எத்தனை அருமையான கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா என்றாள் எரிச்சலுடன். அம்மா மகாராணி, கனவு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல மூஞ்சி அலம்பிட்டு கிளம்பு என்றாள் வசுந்தரா. எங்கடி, லைப்ரரிக்கே புஸ்தகம் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தியே? என்றபடி கட்டிலை விட்டு இறங்கினாள். இந்துமதி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து எழுப்பக்கூடாதா? வெண்குதிரை மேலிருந்து கையை நீட்டினான் ராஜகுமாரன். அவன் என்னை தூக்கி குதிரை மேலே வைப்பதற்குள் எழுப்பிட்ட. பொறாம உனக்கு என்று சலித்தாள் அவள். ராத்திரி மீதி கனவை பார்த்துக்க, வெக்கங்கெட்ட கழுத. அதான் சின்ன குழந்தை மாதிரி ராஜாராணி கதைகளெல்லாம் தேவதை கதைகளையும் படிக்காதன்னு சொல்றேன் என்றாள் வசுந்தரா. இந்துமதியின் தாய் கௌசல்யா அரைவாசலில் வந்து நின்றாள். முழிச்சிட்டாளா மகாராணி? ராத்திரி முழுக்க கதை புத்தகம் வாசிக்கிறது, பகல் முழுக்க தூங்குறது. புருஷன் வீட்டுக்கு போய் என்ன குப்பை கொட்ட போறோம். வீட்டு வேலைகளை படிச்சுக்கொடி என்று புலம்பினாள் அவள் ஒரு தாயின் ஆதங்கத்தோடு. திருமணம் செய்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பதுதான் பெண்மை என்று பெண்களுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டு இருக்கிறது.
அவள் தான் விரும்பும் வாழ்க்கை முறையை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க சமூகம் அவளுக்கு ஆதரவு தருவதே இல்லை. பெண் ஒரு நல்ல மனைவியாக, மருமகளாக, தாயாக தான் உருவாக்கப்படுகிறாளே ஒழிய ஒரு தனி பிரகிருதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே. தொடங்கிட்டியா உன் புராணத்தை என்று சிடுசிடுத்தாள் இந்துமதி. வீடு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. நானும் வந்து வேலை செய்தாதான் உன் மனம் நிறையுமா? புரியாம பேசுற இந்து. நீ இந்த வீட்டு செல்ல பிள்ளையானாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு வாழ போறவ. அந்த வீட்டை குடும்பத்தை நடத்த பழகிக்க வேண்டாமா? பேசியபடி அறையை விட்டு வெளியே வந்த அவர்களை இந்துமதியின் தந்தை பரமேஸ்வரன் எதிர்கொண்டார். ஏண்டி, விடிந்தது முதல் ராத்திரி வரை குழந்தைய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? அவளை நிம்மதியா இருக்க விடு என்று மனைவியை கடிந்து கொண்டார். ஆமா, சொல்லுவீங்க. நாளைக்கு ஒரு சாதம் கூட வடிக்க தெரியாம இவ இப்படி ஒருத்தன் கூட குடுத்தனம் நடத்த போறா. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாருன்னு என்னை தான் திட்ட போறாங்க. வெகு நாட்களாக பழுதடைந்திருந்த ரேடியோ ஒன்றை குடைந்து கொண்டிருந்த இந்துமதியின் தமையன் தியாகராஜன், என் தங்கச்சி சோறு வடிச்சாதான் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு வயிறு நிறையும்னு இருக்கிற வீட்டுக்கு இவ போக மாட்டாமா? நாம இங்க எத்தனை செல்லம் கொடுத்து வளர்க்குறோமோ அத்தனை செல்லம் கொடுக்குற இடமா பார்த்து தான் அவளை கட்டி கொடுப்போம் என்றான். தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து அவளை கெடுக்குறீங்க. அப்படியே வசதியான இடத்துல வாக்கப்பட்டு போனாலும் பொம்பளைங்க இடம் அப்படித்தான் என்றாள் கௌசல்யா. இப்படி நினைச்சுதான் பெண்களை முன்னேற விடாம பின்னுக்கு தள்ளிட்டு போறீங்க. ஆமா, இவனுக்கு ரொம்ப தெரியும். நீயும் உன் அப்பாவும் சமையலை பாருங்க. நான் சமைக்காம வீட்டில் யாரு சமைப்பா? நாளையிலேருந்து கை கட்டி இருக்கேன் என்றாள் கௌசல்யா எரிச்சலுடன். தாயும் மகனும் வாதிடுவதை ஒருவித சுவாரஸ்யத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் வசுந்தரா. தியாகராஜன் பேசும்பொழுது அவன் சொல்வது சரியாக தோன்றியது. கௌசல்யா பேசும்போது அவள் சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது. ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வசுந்தரா தியாகராஜன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து திடுக்கிட்டாள். இதயம் வேகமாக அடித்துக்கொள்ள சட்டென தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். தோழிகள் இருவரும் உற்சாகத்துடன் அந்த பொன் விலையின் வீதியில் நடந்து கொண்டிருந்தனர். அந்த ஊரின் வீதிகள் அதிகம் உல்லாசம் இல்லாதவை. வீதியின் இரு மருங்கிலும் செழித்து வளர்ந்திருந்த அடர்ந்த மரங்கள் குளுமையான காற்றை வீசிக்கொண்டிருந்தன. மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் குளித்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் கீச் கீச் என தன் மொழிகளில், இதப்பார், இந்த ஊரின் அழகான பெண்களில் இருவர் போகிறார்கள் என்று பேசிக்கொண்டன. குருவிகள் மட்டுமல்ல, குமாரர்களும் ஒரு நிமிடம் நின்று இவர்களை பார்த்து பெருமூச்சு விட்டனர். அவர்களின் இந்துமதிக்குதான் அவ்வூரில் மவுசு அதிகம். அவளிடம் அழகோடு நிறைய செல்வமும் இருந்ததே. ஆனால் வாலிப பையன்களுக்கு மட்டுமல்லாது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவள் மேல் ஒரு கண். இவள் என் வீட்டு மருமகளா வந்தால் எத்தனை பவுன் நகைகளும் ரொக்கமும் நிலமும் ஸ்திரீதனமாய் வரதட்சணையாச்சு கொண்டு வருவாள் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள். அவள் பள்ளி படிப்பை முடித்ததுமே பெண் கெட்டு பலர் வரத் தொடங்கினர். இத்தனை சின்ன வயதில் திருமணம் வேண்டாம் என இந்துமதியின் பெற்றோர்கள்தான் மறுத்துவிட்டனர். இந்துமதி அன்று மாலை தான் கண்ட கனவை தோழிக்கு விவரித்தாள். இன்று கனவில் வந்த ராஜகுமாரன் எப்படியடி இருந்தான் என்று கேலியுடன் விசாரித்தாள் வசுந்தரா. முகம் நினைவில் இல்லை. ஆச்சரியம் இல்லை. கனவில் பார்க்கும்போது அழகான கம்பீரமா முகமா தெரியுது. கனவு கலைஞ்சக்கப்புறம் முகம் மட்டும் மறைஞ்சு போயிடுது என்றாள் இந்துமதி உண்மையான ஆச்சரியத்துடன். ஏண்டி வசு, இந்த மாதிரி கனவு உனக்கு வருவதில்லையா? நானும் நிறைய கனவுகள் காண்கிறேன். என் கனவில் ராஜகுமாரன் முகம் எனக்கு மறப்பதில்லை. சொல்லுடி, உனக்கு கனவே வரதில்லையா என்று மீண்டும் கேட்டாள் இந்துமதி. அதான் எனக்கு சேர்த்து நீ நிறைய கனவு கண்டுகிட்டு இருக்கியே, போதாது உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு கற்பனை செய்து வச்சிருக்க என்று விடாமல் கேட்டாள் இந்துமதி. எனக்கு கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் மனதில் சதா குடிக்கொண்டிருக்கும் ராஜகுமாரன் என் கண் முன்னாலே இருக்கின்றான். என் மனம் கவர்ந்தவர் நல்ல உயரமாய் பரந்த மார்பும் கனிந்த பார்வையும் உதட்டோரம் மறைந்து நின்று எட்டி பார்க்கும் புன்னகையுடனும் மிக மிக அழகாய் இருக்கின்றார். என்னடி,
அந்த நேரம் தொட்டே ஏதேதோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லாம இருக்க. உனக்கு உனக்கு ரொம்பவும் கமுக்கம்தான் என்று குறைப்பட்ட இந்துமதி, நான் மட்டும் என் மனசுல உள்ளதை எல்லாம் மறைக்காம உன்கிட்ட சொல்றேன். இனிமே ஒரு காலும் சொல்ல மாட்டேன் என்றாள். ஆனால் உடனே தன் ஆசைகளையும் கனவுகளையும் கற்பனையை மனதில் பூட்டி வைத்துக்கொள்ள தெரியாதவளாய் சொல்லத் தொடங்கினாள். என் கணவர் மிக அழகா இருக்கணும். என் மேல எக்கச்சக்கமா அன்பு, ஆசை எல்லாம் வச்சிருக்கணும். தினமும் என்ன வெளியே சுத்த கூட்டிட்டு போகணும். ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு மொட்டை மாடியில அவர் மடியில தலை வச்சு நான் படுத்திருப்பேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். இருவரும் தத்தம் கனவுகளிலேயே ஆழ்ந்து அமிழ்ந்து போனார்கள். அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை இருவருமே கவனிக்கவில்லை. புயல் வந்து மோதியது போன்ற வேகத்தில் மோட்டார் சைக்கிள் வசுந்தராவை மோதி நிலை தடுமாறி கீழே விழ வைத்து விட்டு சென்றது. கையில் இருந்த புத்தகம் சாலையில் நடு மையத்தில் போய் விழ வசுந்தரா சாலையோரம் விழுந்து கிடந்தாள். எழுந்திரு வசு என்று இந்துமதி வசுந்தராவின் கையை பிடித்து தூக்கி நிறுத்தினாள். படுவா, எத்தனை வேகமா ஓட்டிக்கிட்டு போனா தருதல என்று மோட்டார் சைக்கிள்காரனை திட்ட வசவுகளை தேடிக்கொண்டிருந்தாள் அவள். இன்னும் அச்சத்தில் இருந்து மீளாத வசுந்தரா விடவிட என நடுங்கிக் கொண்டு நிற்க, அவளுடைய உடையில் ஒட்டி கொண்டிருந்த மண்ணை இந்துமதி தான் தட்டிவிட்டாள். ஏண்டி இப்படி நடுங்குற? பயந்துட்டியா? அவன் உன்னை இடித்து தள்ளிவிட்டு போன வேகத்தில் நானும் பயந்துதான் போனேன். நல்ல வேளை அடிகிடி படல. படவா, கண்மண் தெரியாம எப்படியா ஓட்டுறது? நான் எனக்கு ஒன்றும் ஆகலையா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் வசுந்தரா. உனக்கு ஒன்றும் ஆகலவா, போவோம். அவர்கள் மேலே நடக்கையில் அசுர வேகத்தில் வசுந்தராவை இடித்து தள்ளிய மோட்டார் சைக்கிள் அதே வேகத்தில் திரும்பி வந்தது. யோ, என்னையா வண்டி ஓட்டுற? உன் காலை ஒடிச்சு அடுப்புல போட்டுடுவேன். என் தோழிக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னையா செய்வ என்று படப்படுத்த இந்துமதி மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கிய அந்த இளைஞனை கோபத்துடன் முறைத்தாள். ஆனால் அந்த இளைஞன் மீது பார்வை படிந்த அடுத்த கணமே வசியப்படுத்தப்பட்டவள் போல் பேச்சிழந்து போனாள். ஆகா, எத்தனை அழகு என்று மனம் அவனை பாராட்ட அவளுடைய கோபமெல்லாம் கரைந்து போயிற்று. மன்னிச்சிடுங்க, ஒரு அவசர வழியா போயிட்டு இருந்தேனா, உங்களை கவனிக்கல என்றாள் இந்துமதி. இப்பொழுது அவள் முழுவதுமாக மயங்கி போயிருந்தாள். இவனுடைய குரலில் தான் எத்தனை கம்பீரம்! பலமாக அடிபட்டு இருச்சா என்று அவன் கரிசனத்தோடு கேட்க, இந்துமதி அடியொன்றும் படல என்று உளறினாள். வசுந்தராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கீழே விழுந்தவள் நான், அடிபட்டிருக்கிறதா என்று என்னை கேட்காமல் இவளை கேட்கிறான். இவளும் எனக்கு அடிபட்டிருக்கிறதா என்பதை பார்க்காமலே இல்லை என்று குலைந்து பதில் சொல்கிறாள். அவள் அவர்களை பார்த்தாள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையால் விழுங்கியபடி நின்றிருந்தனர். அவள் ஒருத்தி இங்கே இருப்பதையே மறந்து போனவர்களாக இருவரும் தமக்கென தனி உலகத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தனர். விஷயம் விபரீதமாக போய்கொண்டிருப்பதை உணர்ந்த வசுந்தரா, ஹிந்து, போகலாம் வா என்று சொல்லி அவர்களை கலைத்தாள். உறங்கும் பொழுதெல்லாம் கனவு காணும் இந்துமதி இப்பொழுது விழித்திருக்கும் போதே கதை புத்தகத்தை விரித்து வைத்துக்கொண்டு கனவு காண தொடங்கிவிட்டாள். அந்த பெயர் தெரியாத அவன்தான் அவளுடைய கனவின் நாயகன். என் கனவுகளில் வரும் முகம் தெரியாத ராஜகுமாரன் இவன்தான் என கற்பனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் நாயகன் இவன்தான் என்று அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு சொல்லிற்று. அவள் இதுவரை படித்த கதை புத்தகங்களில் கதாநாயகர்களுடன் பார்த்த சினிமாக்களின் நாயகர்களுடன் இவனை பொருத்தி பார்த்து மனதிற்குள் டூயட் பாடினாள். யார் இவன்? இதற்கு முன்னால் இவனை இங்கே பார்த்ததே இல்லையே. வழிப்போக்கனா? விருந்தினனா? புதியதாக குடியிருக்க வந்தவனா? அவனுடைய பெயர் என்ன? என்ன செய்கிறான்? யார் வீட்டு விருந்தாளி? இங்கே எதற்கு வந்திருக்கிறான்? என்ன அவனுக்கு பிடித்திருக்கின்றதா? இந்த கேள்விகளுக்கு உடனே பதில் தெரியாமல் போனாள். மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது இந்துமதிக்கு. அவளுடைய தாய் கௌசல்யா அந்த சமயம் அங்கே வந்து அவளுடைய மண்டை வெடித்து விடாமல் காப்பாற்றினாள். என்னடி, எப்ப பார்த்தாலும் கதை புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? உன் அப்பாவும் அண்ணனும் என்னத்த தெரியும் ஆம்பளைங்க. ஊர் உலக வழக்க சொல்றத கேட்டு கெட்டு போகாத. அவங்களுக்கு படி
பொண்ணா பிறந்தவ எந்த குபேரன் வீட்டுக்கும் வாழ்க்கப்பட்டு போனாலும் அடிப்படை வேலைகளை செய்துதான் ஆகணும். புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு வா என்றாள் கௌசல்யா. இந்துமதி எரிச்சலுடன் புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு தாயை தொடர்ந்து சமையலறைக்கு சென்றாள். என்னம்மா செய்யணும் என்று கேட்டாள். செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரம் செய்து முடித்துவிட்டு தன் கதை புத்தகங்களோடு கனவுகளோடும் மீண்டும் ஐக்கியமாக்கிவிடும் அவசரத்துடன் கௌசல்யா கத்திரி பிஞ்சுகளை எடுத்து கொடுத்தாள். இந்தா, நறுக்கி வை என்று சொல்லிவிட்டு அகன்றாள். அரிவாள் மனையை எடுத்து வைத்துக்கொண்டு இந்துமதி உட்கார்ந்தாள். எதையும் வெட்டுவது என்றால் அவளுக்கு எப்பொழுதும் பயந்தான். கைவிரலை வெட்டி விடுவோமோ என்று சொன்னால் கௌசல்யா கத்துவாள். ஆமாண்டி, நீ மகாராஜா வீட்டுல பிறக்க வேண்டியவள். தவறி போய் இந்த வீட்டுல வந்து பிறந்திருக்க. வேலை செய்தா நகம் பிஞ்சு போயிடும், பாத்திரம் கழுவுனா கை சொரசொரப்பாயிடும். எத்தனை சாக்கு போக்குகள். நாங்கெல்லாம் பெண்கள் இல்லையா, வேலை செய்யலையா என்று. ஆ, கடைசியில் அவள் பயந்தபடி கைவிரலை அரிவாள் மனை கீறிவிட்டது. முன் அறையிலிருந்து தியாகராஜன் ஓடி வந்தான். லேசாக ரத்தம் துளிர்த்து நின்ற தங்கையின் விரலை துடைத்து மருந்து வைத்து கட்டினான். அம்மா என்று அவன் போட்ட கத்தலில் கௌசல்யா மட்டுமல்ல, புலக்கடையில் வேலையாக இருந்த மற்ற வேலையாட்களும் ஓடி வந்தனர். காய்கறி நறுக்க வேற யாரும் இல்லையா? இவதான் அகப்பட்டாளா? இப்ப பாருங்க, கை விரலை வெட்டிட்டா என்று தாயை கடிந்தான். இதென்ன பெரிய காயம்? இப்படியெல்லாம் வெட்டுப்பட்டு தான் வேலையை கத்துக்க முடியும். நீ ரொம்ப தான் கலாட்டா பண்ற என்றாள் கௌசல்யா. தியாகராஜன் தங்கையின் பக்கம் திரும்பினான். இனி அடுப்பங்கர பக்கம் போனியோ தொலைச்சு புடுவேன் என்று அவளை மிரட்டினான். சிறிய கீறலுடன் தம்பியன் போட்டிருந்த கட்டு மிக பெரியதாக இருந்தது. அம்மா சொல்வது போல் தியாகராஜன் அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்வதாக இந்துமதிக்கு தோன்றியது. அம்மா காய்கறி நறுக்கும் போது கையில் எத்தனையோ முறை வெட்டுப்பட்டிருக்கின்றது. சமையல் செய்யும் பொழுது நெருப்பு காயம் பட்டிருக்கிறது. அம்மா அலட்டிக்கொள்ளாமல் வேலைகளை தொடர்ந்து செய்வாள். என்றாலும் இந்துமதிக்கு தமையனின் கரிசனமும் ஆர்ப்பாட்டமும் பிடித்தே இருந்தது. இந்துமதியின் பக்கத்து வீடுதான் வசுந்தராவுடனுடையது. இந்துமதியின் வீட்டில் செல்வம் கொளித்தது என்றால் அங்கே வறுமை தாண்டவம் ஆடியது. இங்கே இந்துமதி செல்ல குழந்தை என்றால் அங்கே வசுந்தரா வேண்டாத விருந்தாளி போல் நடத்தப்பட்டாள். வசுந்தரா வீட்டின் மூத்தவளாக, அதுவும் பெண்ணாக பிறந்ததே அவளுடைய துர்பாக்கியம். தந்தை ஒரு விறகு மண்ணட்டியில் கணக்கு பிள்ளையாக இருக்கின்றார். அவருடைய வருமானம் வீட்டில் அடுப்பெரிய மட்டுமே போதுமானதாக இருந்தது. வசுந்தராவுக்கு பின்னால் பிறந்த தம்பி சங்கர் சேர்த்து மொத்தம் 4 பேர் வயிறார சாப்பிடுவது என்பது மிக சிரமமான காரியம். சமைப்பதில் வீட்டின் 2 ஆண்களும் சாப்பிட்ட பின் மிச்சம் இருப்பதை தான் 2 பெண்களும் பகிர்ந்து உண்பார்கள். உணவு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் வசுந்தரா 2ஆம் பட்சமாக தான் நடத்தப்பட்டாள். நல்ல வேளை அவள் பிடிவாதம் பிடித்தாலும், பள்ளிக்கூட ஆசிரியர் வற்புறுத்தியதாலும் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அவள் ஆண் பிள்ளையாக இருந்திருந்தால் வேலை செய்து சம்பாதித்து வீட்டின் வறுமையை துரத்திருப்பாள் என்ற ஆதங்கம் கௌசல்யாவுக்கு. அக்காலத்தில் அந்த கிராமத்தில் பெண்கள் வேலை செய்து சம்பாதிப்பது அவ்வளவாக பழக்கத்தில் இல்லை. பெண்கள் வேலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது பள்ளிக்கூட ஆசிரியர் வேலை ஒன்றுதான். வசுந்தரா டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளாததால் சம்பாதிக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்தாள். அவள் அந்த வீட்டின் சுமையாக கருதப்பட முக்கிய காரணம் இதுவல்ல. அவளுடைய திருமணம்தான் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. நம் நாடு விஞ்ஞானத்திலும் தொழிலிலும் உலகத்தின் மற்ற முன்னேறிய நாடுகளுக்கும் போட்டியிடும் அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் மனித மனங்கள் மட்டும் வளராமல் குறுகி போயிருந்தன. தமக்கு ஆதாயம் தரும் பழக்கங்களை மட்டும் பண்பாடு என்ற பெயரில் விடாமல் வைத்து கொண்டிருக்கின்றனர் நம் மக்கள். வரதட்சணையே தான் சொல்கிறேன். திருமணம் என்பது இரு மனங்களின் இணைப்பு என்பது வெறும் வார்த்தையாய் எழுத்துக்களில் உரைத்து போய்விட்டது.
ஆனால் உண்மையில் அது ஒரு வரவு செலவு கணக்கில் ஈடுபட்டிருக்கும் வியாபாரம். இந்த வியாபாரத்தின் முதல் வரதட்சணை வரதட்சணை என்ற முதல் போட முடிந்தால் மட்டுமே பெற்றோர்கள் தம் பெண்களுக்கு ஏற்ற வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க முடியும். இந்நிலையில் சாப்பாட்டுக்கே அல்லல் படும் குடும்பங்களில் பெண் பிறவியை யார்தான் வரவேற்பார்? இது புரிந்துதான் வசுந்தரா எல்லாவற்றையும் மௌனமாக சகித்து கொண்டாள். இப்பொழுது அவள் வீடு திரும்பிய பொழுது அவள் அன்னை பர்வதம் கோபத்துடன் அவளை எதிர்கொண்டாள். ஏண்டி, ஊர் சுத்திட்டு வந்துட்டியா? பொண்ணா லட்சணமா வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க முடியாதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை சேர்த்து வைக்க தான் வழி இல்லை. நல்ல குணங்களையாவது சேர்த்து வச்சுக்கோ என்று கத்தினான். ஊர் சுத்திட்டு நாளைக்கு 4 பேர் பேச வைக்காத. லைப்ரரிக்கு போயிருந்தேம்மா. நீ போகாட்டி லைப்ரரியை மூடிடுவாங்களா என்ன? தினம் தினம் என்ன லைப்ரரி? வீட்டில் வேற வேலை வெட்டி இல்லையா உனக்கு? என்று உச்சசாயில் இறைந்தாள் பர்வதம். இப்படித்தான் இருந்தாற்போல் தன் ஆத்திரமெல்லாம் அவள் மேல் கொட்டுவாள் அவள். பள்ளிக்கூடத்திலிருந்து அப்பொழுதுதான் வீடு திரும்பிய சங்கர் எரிச்சலுடன், ஏம்மா, என் நேரமும் பார்த்தாலும் அக்கா மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்க? அக்கா லைப்ரரிக்கு தினம் போனா என்னவாம்? வீட்டு வேலையெல்லாம் அவ தானே செய்கிறா என தமக்கைக்காக பரிந்து கொண்டு வந்தான். நீ சும்மா இருல. உனக்கு என்ன தெரியும் என் பொறுமல்? வயசாயிட்டு போகுது. ஒரு வாரம் பார்த்து கல்யாணம் செய்து வைக்க முடியல. எப்போ பணம் சேர்த்து? அதுக்காக அக்கா மேலே ஏன் கோவப்படுற? நான் சம்பாதிச்சு அக்கா கல்யாணத்துக்கு பணம் சேர்ப்பேன். இனிமே அக்கா மேலே கோவப்படுறியோ பாரு என்று தாயை எச்சரித்தான் சங்கர். போடா, முளைச்சி 3 இலை விடலை, அதுக்குள்ள மூக்கு மேலே இத்தனை கோபம். நீ படித்து முடிச்சு சம்பாதிச்சு பணம் சேர்ப்பதுக்குள்ள உன் அக்கா கிளவி ஆயிடுவாடா. அப்புறம் வயசானவன் இன்னும் வரதட்சணை வேணும், இன்னும் நகை வேணும்னு அதையும் கேட்பாங்க. சும்மாவா எனக்கு இத்தனை ஆத்திரம் வருது என்று தன் கோபத்தை நியாயப்படுத்த முனைந்தாள் பர்வதம். அவளுக்கு தன் கோபம் யார் மீது என்று தெரியவில்லை. தன் மகள் மீதா, சமுதாயத்தின் மீதா, வரதட்சணை மீதா, அல்லது சமூகம் ஏற்படுத்தி இருக்கும் இந்த வரதட்சணை வழக்கத்துக்கு பலியாகி தவிக்கும் தன் மீதா என்பது அவளுக்கே தெரியாத ஒன்று. பதில் பேசாமல் மௌனமாக நின்றிருந்த தமக்கையை பார்த்து அந்த அன்பான தம்பி சொன்னான், நீ கவலைப்படாதக்கா, நான் இருக்கேன் என்று. வசுந்தரா புன்னகைத்தாள். நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை என்றவள் வாஞ்சையுடன் தம்பியை கேசத்தை வருடினாள். சமையலறையில் வேலையாக இருந்த வசுந்தரா முன் அறையில் பேச்சுக்குரல் கேட்கவே வந்திருப்பது யாரு என பார்ப்பதற்கு முன்னறைக்கு வந்தாள். வசுந்தராவின் பள்ளி தோழி ரீட்டாவின் தாய் மேரிதான் வந்திருந்தாள். ரீட்டாவால் 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. அவளுடைய தந்தை திடீரென இறந்து போக படிப்பு மேல தொடராமல் நின்றுவிட்டது. ரீட்டா தான் வீட்டின் மூத்த பெண். அவளுக்கு பின்னால் நிறைய தம்பி தங்கைகள் இறைவன் கொடுத்த வரமாக பிறந்திருந்தார்கள். ரீட்டாவின் தாய் மேரிக்கு கணவனின் இடத்தில் வேலை, வருமானத்தில் அத்தனை பேரின் வயிற்றை நிரப்பி கல்வி கொடுத்து பெண் பிள்ளைகளின் திருமணத்துக்காக சேமித்து வைக்க முடியவில்லை. தம் பிள்ளைகளின் வயித்தை வாட விடாமல் எப்படி நிரப்புவது, எப்படி தகுந்த கல்வி அளித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது என்றெல்லாம் கவலைப்படாத மேரி தன் பெண் குழந்தைகளை எப்படி திருமணம் செய்து வித்து கரையேற்றுவது என்பது புரியாமல் கவலைப்பட்டு கலங்கி தவித்தாள். நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டில் ஒரு களங்கமாக இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று இந்த வரதட்சணை. பெண் தளமாக, குணமாக, தரமான கல்வி பெற்று தன் பையனுக்கு ஏற்ற மனைவியாகும் தகுதி உள்ளவளாக இருக்கிறாளா என்று பாராமல் அவள் வரதட்சணையாக எவ்வளவு ரொக்க பணம், எவ்வளவு நகை கொண்டு வருவாள் என்பதை ஆராய்ந்தே முடிவெடுக்கிறார்கள். ஜாதகம் ஒத்து வருகிறதா என்று பார்த்து திருமணம் தீர்மானிப்பது போல் பெண் கொண்டு வரும் வரதட்சணை தம் எதிர்பார்ப்புக்குள் அடங்குகிறதா என பார்த்து தீர்மானிக்கிறார்கள். இதனால்தான் ரீட்டாவை திருமணம் செய்து கொள்ள பையன்கள் தயாராக இருந்தும் பையன்களை பெற்றவர்கள் தயாராக இல்லை. ரீட்டாவை போல் எத்தனை பெண்கள் திருமணம் வெறும் காணல் நீராக இருக்கின்றது.
எத்தனை பெண்கள் திருமண ஆசையை வரதட்சணை அரக்கன் கொன்று விடுகின்றான். பொதுவாக பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே அவளுடைய திருமண செலவுக்கென பணம் சேர்க்க தொடங்கி விடுகிறார்கள் பெற்றோர்கள். அதிக கல்வி கற்றால் அவளை விட அதிக கற்ற மாப்பிள்ளை பார்க்க வேண்டி இருக்கும். கற்ற மாப்பிள்ளையின் விலையும் அதிகமாக இருக்கும் என எத்தனை பெற்றோர்கள் தம் பெண்களை கற்க வைக்க தயங்குகிறார்கள். சரி, கற்ற பெண்தான் மனைவியாக வேண்டும் என எதிர்பார்க்கும் பையன்தான் கற்றவள் சம்பாதிக்கிறாள் என வரதட்சணை குறைக்கின்றானா? முதலாளி அம்மா கிட்ட சொல்லி வசுந்தராவின் தந்தை வேலை பார்க்கும் மரக்கடை முதலாளியின் மனைவி. இந்த மாச சீட்டை எனக்கு கிடைக்கும்படி செய் பர்வதம். ரீட்டாவும் கல்யாணம் கூடி வந்திருக்கு என்று சொல்லி கொண்டிருந்தாள் மேரி. அட, இந்த நல்ல செய்தியை முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஏன் சொல்ற என்றாள் பர்வதம். கல்யாணம்னா செலவுதான். இந்த சீட்டு பணம் போதுமா என்ன? மாப்பிள்ளை யாரு? நம்ம ஊரு தான். கருப்பு கட்டி முதலாளியோட மக ராபர்ட் தான். சட்டென அந்த இடத்தில் அதிர்ச்சியுடன் கூடிய மௌனம் நிலவியது. 45 வயதான ராபர்ட்டுக்கு அவனுடைய மகள் வயதில் இருக்கும் ரீட்டாவை கல்யாணம் செய்து கொடுக்க போகிறாள் மேரி. இப்பொழுது பர்வதத்துக்கு புரிந்தது. மகளுக்கு திருமணம் என்ற உற்சாகமோ சந்தோஷமோ மேரியிடம் இல்லாத காரணம். என்ன கொடுமை இது! ஏன் இப்படி செய்கிறாய் கடவுளே? ரீட்டா என்ன பாவம் செய்தாள் என்றெல்லாம் பர்வதமோ வசுந்தராவோ வாய்விட்டு கேட்கவில்லைதான். என்றாலும் அவர்களுடைய மனதில் எழுந்த இந்த மறுப்பு கேள்விகள் மேரியின் இதயத்தில் வந்து மோகவே செய்தன. நான் என்ன செய்வேன்? ஒவ்வொருத்தரும் 10 பவுனு நகத்தா 20,000 ரொக்கம் தான்னு கேட்குறாங்க. நான் எங்க போவேன் பணத்துக்கு? ரீட்டாவுக்கு பின்னால இன்னும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மற்ற 2 பெண்களும் இப்பொழுது வாய் திறக்கவில்லை. சங்கரு மருட்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தான். மேரியே மீண்டும் பேசினாள். வயசானவங்கனாலும் மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி. ரீட்டாவை கண் கலங்காம வச்சுக்குவார். மற்ற பெண்களுக்கும் ஏதாவது வழி காண்பிப்பார். கல்யாண செலவையெல்லாம் அவரே ஏத்துக்கிட்டாருன்னா பாரேன். ரீட்டாவுக்கு நகையும் அவர்தான் போடுறார் என்ற மேரி அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே மேலும் அங்கே நின்று அவர்களுடைய குற்றச்சாட்டும் கூறிய பார்வையை சந்திக்க இயலாமல், நான் வரேன், அந்த சீட்டை மட்டும் கவனி என்று சொல்லிவிட்டு போனாள். வசுந்தரா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து விடுபடாமல் நின்றிருந்தாள். வரதட்சணை ஒரு பெண்ணின் கனவுகளை கழித்து விட்டது. வரதட்சணை அவளின் ஆசைகளை குழி தோண்டி புதைத்து விட்டது.